ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலகவி சேனல். இன்னைக்கு வந்து காரா சேவில் இனிப்பு காரா சேவு இருக்கு இல்லையா, அந்த ரெசிபி தான் இன்னைக்கு நான் செய்ய போகிறேன். எங்கள் வீட்டில் நான் இன்னைக்கு எங்கள் ஸ்நாக்ஸ்க்காக எங்கள் பசங்களுக்கு செய்கிறேன். அதை அப்படியே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கப் அளவால் 2 கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு நான் எப்போ கடலை மாவு எடுத்துக்கிட்டாலும் நம்ம சலிச்சு எடுத்துக்கிட்டா நமக்கு ரொம்ப நல்லது. அரை கப் அளவுக்கு அரிசி மாவு, அதையும் சலிச்சு எடுத்துக்கிறேன். சுவைக்கு சிறிதளவு சால்ட் சேர்த்துக்கலாம். இந்த 2 மாவையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டர் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டு பட்டரை எல்லா மாவுலையும் படுற மாதிரி நல்லா அழுத்தி மாவு பிணைச்சிக்கோங்க. பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் இல்லைன்னா நல்ல சூடான ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். நமக்கு நல்லா இந்த பட்டரோட பதம் பாருங்கள். மாவு வந்து பிடிச்சா இப்படி பிடிக்க வரும், அந்த மாதிரி இருக்கும். அப்போ தான் எல்லா இடத்துலையும் மாவு ஈவனாகி நல்லா இருக்கும், சாஃப்டாக. இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாவை முறுக்கு மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், மாவு பிணைஞ்சாச்சு. இப்போ பாருங்கள். இப்போ நம்ம இந்த காரா சேவு புழியறதுக்கு இது வந்து பூந்தி தீத்துற கரண்டி ஃப்ரெண்ட்ஸ். லட்டுக்கு வந்து பூந்தி இதில் தான் நான் செய்வேன். இந்த கரண்டியில் வந்து மாவை வந்து போட்டுக்கிட்டு இப்படி 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 இந்த உள்ளங்கையால் இப்படி இப்படி தீத்தணும், எண்ணெயிலே டைரெக்டாக. அப்படி தீத்தும் போது நம்ம கடைகளில் உள்ள காரா சேவு வரும். அப்படி இந்த மெத்தட் இல்லைன்னா பாரம்பரியமாக வந்து எண்ணெய் சட்டியை வச்சுக்கிட்டு அந்த எண்ணெய் சட்டியில் வுட்டில் இதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். வுட்டில் அப்படியே டைரெக்டாக அடுப்பில் எண்ணெய் சட்டி மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு மாவு மட்டும் போட்டுட்டு அப்படியே நம்ம கையால் தீத்தலாம். அது ஒரு மெத்தடு தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் பாரம்பரிய மெத்தடு. ஆனால் இப்போ வந்து ரொம்ப சிம்பிளாக செய்யணும், சிம்பிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த முறுக்கு அச்சு இருக்கு இல்லையா, இந்த 3 ஓட்டை, இந்த அச்சில் நீங்கள் டைரெக்டாக போட்டுட்டு முறுக்கு மாதிரி புழிஞ்சிக்கிட்டு அதை நம்ம காராசேவை உடச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். காராசேவு பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு அந்த அச்சு வச்சு தான் நம்ம தீத்தணும்னு இல்லை. இதே மாதிரி முறுக்கு அச்சிலே நம்ம வந்து டைரெக்டாக காராசேவு தீத்தி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா லாக் பண்ணியாச்சு. இதை நம்ம சுத்தம் போது இந்த ஓட்டைகள் வழியாக நமக்கு வெளியில் வரும். இப்போ நல்லா எண்ணெயோட ஓசை அடங்கணுன்னு எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா காரசேவையும் நான் பொரிச்சு எடுத்துட்டேன். கிறிஸ்பியாக இருக்காருங்க நமக்கும். இப்போ சுகர் சிரப் பண்ணலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் ஒரு 1.25 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேன் இன்றைக்கி நான். தண்ணி ஒரு முழுகிற அளவுக்கு, அதாவது 3/4 கப் அளவு தண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த தண்ணி எடுத்துக்கலாம். தெரியுதா உங்களுக்கு? இப்படி எடுக்கிற பதம் வருது பாருங்கள், நல்லா எடுக்க வருது பாருங்கள். இந்த மாதிரி எடுக்கிற பதம் வந்தோடனே நம்ம காராசேவை இதோட சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம வாசனைக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது ஸ்வீட் இல்லையா, கண்டிப்பாக ஏலக்காய் தேவை. அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும் சேவு. அடுப்பு எரிஞ்சிட்டு தான் இருக்குது, இன்னும் ஆஃப் பண்ணலை. இன்னும் அடுப்பு ஆஃப் பண்ணல. நமக்கு பாகு நல்லா எல்லா பக்கமும் சேவில் படுற மாதிரி நீங்கள்
காராசேவை திருப்பி விடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா நமக்கு வெள்ளையாக முருகி வந்தோடனே அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சுவையான நமக்கு இனிப்பு காராசேவு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பாலகவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் உள்ள பெல் சிம்மில் ப்ரெஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் தினம் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.